மனுஷனோட பணம் சாப்பிடுறதுல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க? தப்பு கிடையாது. ஏன்னா மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிடுறதுனால மனுஷனை நாம சாப்பிடலாம். இந்த திருவண்ணாமலையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களை காட்ட போறோம். பன்னாட்டு பிள்ளைங்களை தத்து போயிட்டாங்க கொரோனால. ஐயோ எந்த ஊர் நீங்க? பிள்ளைங்க எல்லாம் போறாங்க, விடக்கூடாது, பிடிக்க கூடாது, கை பிடிச்சி கேட்பான். நிறைய பாத்துக்கிற மாதிரி இருந்தா நாயா ஐயா அங்க வந்து இங்க புதைக்கிறாங்களா? குணங்கள் எல்லாம் வெளியில கிடக்குறாங்க. ஏன் அப்படி காரணம்? அது இந்த சாமியாருங்க பண்றாங்க, அகோரி பண்ற வேலை தான். அகோரிங்க வந்துட்டு பணத்தை வெளியில எடுத்து போடுறாங்களா? அவங்கள தான் நோண்டுவாங்க. ஏன்னா அந்த மண்டையோடுக்கும் அந்த எலும்பு காண்டியுமா பணத்தை சாப்பிட்டு இருக்கீங்க. கையெல்லாம் சாப்பிட முடியாது. இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்க பணம். இப்ப நான் உங்க கூட வந்தா என்ன எல்லாம் கொண்டு போய் சாப்பிட மாட்டோம் இல்லையா? எல்லாம் சாப்பிடலாம். இப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன். இல்லையா, நீங்க இப்ப சாப்பாடுன்னு சொல்றது என்னன்னா மனுஷனை சாப்பிடுறது தானே? அதான் சாப்பாடு இருக்கு. அது உங்களுக்கு சாப்பாடு. அதான் சாப்பாடு. சிக்கன் மட்டும் சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க. இப்ப இவர் என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னா இவரோட வீட்டுல வந்து நேத்து வச்ச சிக்கன் கறி மாதிரி நேத்து கிடைச்ச ஏதோ பணம் இருக்காது. ஐயா என்னய்யா அப்படி சாப்பிடுறீங்க நீங்க? இப்ப நீங்க சாப்பிட்டது மனிதனோடது. சாப்பிடலாம். ஐயோ போதும், எனக்கே பயமா இருக்கு. அப்ப உங்களை நரபோஜின்னு சொல்லலாமா? ஓ நமச்சிவாயம் கருப்பசாமி கை தெரியுமா யாரெல்லாம் முடிஞ்சவையா? மனுஷனோட கறியெல்லாம் சாப்பிடுறாங்களா? அவரு கல்கத்தால இருந்த ஒரு அகோரி ஆளு வந்து எப்படி கேரக்டர் எப்படி? நல்ல கேரக்டர் சாமி. ஆனா மனுஷனை மட்டும் சாப்பிடுவீங்க. சொல்லுவாரு, நான் பயப்படுவேன். ஆனா அவரு அப்பா நார்மலா பேசுறீங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க. அவ்வளவுதான். ஓம் நமச்சிவாய. மனிதர்கள் பயந்து ஓடும் இடத்தில் தான் அகோரிகள் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். சிவனையும் காளியையும் மூல தெய்வமா வணங்குற இந்த மர்ம மனிதர்கள் மனித கபால ஓட்டுல தண்ணி குடிப்பாங்க, சுடுகாட்டுல தியானம் செய்வாங்க, மரணத்தையே விளையாட்ட பாக்குறவங்க. இவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இவங்கக்குள்ள இருக்கு. அகோரிகள் மனித மாம்சம் சாப்பிடக்கூடியவங்க. நாம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் என் கண்களால பார்த்தது அதை விட பயங்கரமா இருந்தது. இந்த தடவை நான் திருவண்ணாமலையில வந்தது தொப்பி அம்மாவை பார்க்கதான். ஆனா அங்க எதிர்பார்க்காத ஒரு மர்மம் எனக்காக காத்துட்டு இருந்தது. காசியில இருந்து வந்த ஒரு அகோரி திருவண்ணாமலையில வாழ்ந்து வராங்க. அவரோட வாழ்க்கை ஒரு சாதாரண மனித வாழ்க்கையே கிடையாது. அவர் என் முன்னாடி செய்த விஷயம் என் கண்களாலேயே நம்ப முடியல. அகோரிகளை பத்தி நான் தெரிஞ்ச விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் அன்னைக்கு நான் அங்க பார்த்தது. அப்படி என்னதான் அங்க நடந்தது? இது ஒரு சாதாரண மனிதனோட கதை. இது அகோரிகளின் இரண்ட உலகம். நீங்களும் என் கூட வாங்க, சேர்ந்து தெரிஞ்சு கொள்ளலாம். நான் அகோரி, நான் அகோரி. ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு நாம இருக்கிற திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்திருந்தோம். அன்னைக்கு வந்து இங்க பௌர்ணமியா இருந்ததுனால என்னால தொப்பி அம்மாவை பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து திரும்பவும் இங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 தடவை நான் தொப்பி அம்மாவை பார்த்திருக்கோம், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவர் இங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த திருவண்ணாமலையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களை காட்ட போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்க போகுது. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சிவகதி ஆமி இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு நம்மளோட இந்த ஒரு பயணம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் என் கூட வாங்க. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த கிரிவலம் அண்ணாமலையரோட ஆசீர்வாதத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வழியா தான் போகணும். ஓட்ட ஓட்டுறீங்களா? சரி சரி. நீங்க தொப்பியம்மாவை பார்த்திருக்கீங்களா நிறைய தடவை? அவங்கள இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க ப்ரோ? அதிசய பிறவி அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ஏதாவது நல்ல நடக்கும் நினைக்கிறாங்களா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? இருக்கு. நான் நிறைய வாட்டி அவங்கள நேர்ல பார்த்தா கூட கும்பிட்டுருக்கேன். அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ நல்லது உங்க வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களும் அப்படிதான் நம்புறாங்க. பின்னாடியே கூட்டம் போவோம். அந்த பனி மூட்டத்துல இந்த கோவிலோட அந்த கோபுரம் தெரியறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. காலையில என்னாச்சம்மா கூட்டம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னைக்கு? உள்ள போயிட்டாங்க ஆளுங்க. ஆல்ரெடி போயிட்டாங்க உள்ள. என்னைக்கே அண்ணாமலையார் கோயில்ல கூட்டம் தான். இதுதான் இந்திரலிங்கம். இங்க கூட நிறைய மக்கள் நிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வரும்போது இங்க ரோடெல்லாம் பயங்கரமா குழியெல்லாம் தோண்டி வச்சிருந்தது. அதெல்லாம் இப்ப ரெடி பண்ணி நல்லா ரோடெல்லாம் போட்டுட்டாங்க. கிரிவலம் சுத்துறதுக்காண்டி ரோடெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. பார்த்தேன்னா போற வழியில சாமியார் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா தொப்பியம்மா போயிட்டாங்களா ஐயா? இப்பதான் போனாங்களா இல்ல ரொம்ப நேரம் ஆச்சு? இனிமேதான்
ஆமா. இப்போ எங்க போனா கரெக்டா அவங்கள பார்க்க முடியும்? அடி அண்ணாமலைக்கு போகலாம். அடி அண்ணாமலைக்கு கிரிவலம் வருவாங்க ஐயா. எந்த இடத்துல வந்துக்கிறாங்கன்னு நம்ம கணிக்க முடியாது. நம்மளால நம்பி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு நன்மை உண்டு. இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் அவரை நம்புறாங்களா? எல்லாருமே நம்புறாங்க ஐயா. எல்லாருமே நம்புறாங்க. நானே வந்து இங்க வந்து சன்னியாசி ஆகி 3 வருஷம் ஆச்சு ஐயா. 3 வருஷம் டெய்லி அந்த அம்மாவை கும்பிடாம இருக்க மாட்டேன். டெய்லி நீங்க பாப்பீங்க? டெய்லியும் பார்த்தேன். டெய்லியும் பார்த்து டெய்லி கும்பிடுவேன். கும்பிட்டேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. அது வந்து சாமி ஐயா. சாமி. சாமி. நீங்க பூர்ணமா நம்புறீங்க? பூர்ணமா அந்த அண்ணாமலையார் போதும் நம்புறேன் ஐயா. சரிங்க. உங்க பேர் என்னங்க? பாலசுப்ரமணியம், கோயம்புத்தூர் ஐயா. கோயம்புத்தூர். எத்தனை வருஷமா இருக்கீங்க திருவண்ணாமலையில? திருவண்ணாமலை 4 வருஷமா இருக்கு. இந்த ஆன்மீக பயணத்துல வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆன்மீக பயணம் சூப்பரா இருக்கு. நான் காசி, ஹரித்வார், ரிஷிகேஷ் எல்லா இடத்துலயும் போவீங்க? இமயமலை எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஐயா. இங்க இருந்து பார்த்தா அந்த திருவண்ணாமலை மலை நம்மளால அழகா பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா வந்து எப்பவுமே நான் கிரிவலம் போகும்போது அவ்வளவு கூட்டமா இருக்கும். இன்னைக்கு என்னன்னா அவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால கூட இருக்கலாம். போற வழியில இங்க கூட ஒரு கோவில் இருப்பாங்க, ஒரு விநாயகர் கோவில். அதே ஆப்போசிட்ல வந்து அக்னி தீர்த்தம் இருக்காங்க. போயிட்டாங்களா ஐயா? அது விசிறி ஆசிரமம் இருக்குல்ல? ஆமா. அம்மா. ஆமா. அங்கிருந்தா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுது. ஓ, அங்க இருந்துதா? ரமணாசிரமம் தாண்டி அங்க போனா தான் பார்க்க முடியும். சீக்கிரமா போனா பார்க்கலாம். இப்போ மணி என்ன ஆகுது சாமி? மணி இப்போ வந்து 6:49 ஆயிடுச்சு. யமலிங்க கோயிலாண்ட போனா தொப்பியம்மா பார்க்கலாம். சரிங்க சரிங்க. நீங்க வந்து ஆந்திராவா? பெங்களூர். பெங்களூர். எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஆன்மீக பயணத்துல? 4 வருஷமா. 4 வருஷமா இருக்கு. இங்க வந்ததுல எப்படி இருக்கு வாழ்க்கை? ஏதாவது மாற்றங்கள் உண்டாவதா? இருக்கு சாமி. பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் சத்து போயிட்டாங்க கொரோனால. ஐயோ. ஆமா, அதை இப்படி வந்துட்டேன். அதனால உங்க மனசு இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வந்துட்டு. இப்ப நல்லா ஜாலியா இருக்கிறையா. எதுவும் குறையில்லை. குறையில்ல. சந்தோஷமா இருக்கீங்க. சரிங்க, பார்த்தல ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணிய சுவாமிகள். நான் கிளம்புறோம் ஐயா. நீங்க டீ சாப்பிடுங்க, இங்க சொல்லியிருக்கோம். சரிங்க. இதுதான் அக்னி லிங்கம். இங்க இருந்து உள்ள போனோம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் நீங்க? நீங்க இந்த கிரிவலம் வந்துட்டீங்கன்னா வித்தியாசமான நிறைய மனுஷங்களை பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா அக்னி லிங்கத்துல நிறைய மக்கள் வந்துட்டு போறாங்க. உங்களுக்கு டீ வேணும்னா வாங்க, நான் வாங்கி தரேன். வாங்க, என் கூட வரீங்களா? வாங்க. இவர் தமிழ் கிடையாதாம்மா? பேச முடியாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைங்கலாம் போறாங்கல்ல, போய் கிட்ட போவான். குழந்தைங்க வேற பயப்படுங்க. சேட்டெல்லாம் பண்ணுவாங்களா? சேட்டை பண்ணா பொம்பளைங்க கிட்ட போக கூடாது, தொடக்கூடாது, பிடிக்க கூடாது. கை பிடிச்சி கேட்பான். எல்லாம் பயப்படுவாங்க சிலர். அவன் எப்படி பண்றான் பின்ன அது மாதிரி குழந்தைங்களா இருந்தா பயப்படுங்க. ஆனா அவரை குத்த சொல்ல முடியாதுல்ல, அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி இருக்காரு இல்லையா? பேச்சுங்க. ஆனா பேச்சுங்க ஏதாவது பண்ணலைன்னா மக்களும் கண்டுக்க மாட்டோம் இல்லையா? நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க? நான் இப்பதாம்மா ஒரு 1.5 வருஷமா இங்க இருக்கிறேன். 1.5 வருஷமா இருக்கீங்க. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களான்னு? டீ சாப்பிட்டேன். சரிங்க சரிங்க. இந்த அம்மா வேற கொண்டாந்து கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. மக்கள் நல்லா பாத்துக்கிறாங்களா உங்களெல்லாம் இங்க? பாத்துக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம் ஐயா. ஆனால் வாழ்க்கை இங்க கஷ்டம் இல்லையா? சரியா பாத்துக்கிற மாதிரி இருந்தா நாயா ஐயா அங்க வந்து உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு சொந்த ஊருங்க? ஆலம்படி பக்கம். பேர் என்ன? ராணி. ராணி. குழந்தைங்களை பயன்படுத்துகிறோமா? டீ வேணும் உங்களுக்கு? வேணாம். சரி சரி. அந்த அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு டீ எல்லாம் வேணாமா, காசு தான் வேணும்னு. நான் அதிகமாக வந்துட்டு யாருக்குமே இந்த மாதிரி சாப்பாடுக்கு நீங்கள் ஏதாவது வேணும்னா சொன்னீங்கன்னா நான் வாங்கி கொடுப்பேன். மற்றபடி காசெல்லாம் நான் அப்படி கொடுக்குற பழக்கம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் பிச்சை எடுக்கிறது வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பெரிய இவனெல்லாம் பேசலையா, ஆனால் அதுதான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கும்போது அதில் நிறைய கெட்ட விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போய் இந்த மாதிரி பிச்சைலாம் எடுக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு பெரிய கும்பல் இருக்காங்க. இங்கே நிறைய சாமியார் இருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இங்கே நிறைய மக்கள் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. அது வாங்குறதுக்காண்டி நிற்கிறாங்க போல. முன்னாடி எல்லாம் வரும்போது அவ்வளோ எலுமிச்சை பழம் வந்துட்டு இங்கே போட்டிருப்பாங்க. திருநங்கைகள் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்காண்டினே நிறைய மக்கள் வருவாங்க. பேசலாமா உங்ககிட்ட? இப்போ முன்ன மாதிரி மக்கள் அவ்வளோ வரது இல்லையாம்மா? இங்கே தான் கிரிவலத்துக்கு வர கம்மி ஆயிடுச்சு. ஏன் காரணம் என்ன தெரியல. இப்போ திருத்தணி போயிருக்கிறாங்க. வராங்க வாரத்தில் 2 நாளைக்கு வராங்க. வாரத்தில் 2 நாள் அண்ணாமலையாரை சுத்தாத நாள் கிடையாது. சரிங்க. கூட்டங்கள் குறைஞ்சிருக்கு. கூட்டங்கள் குறைஞ்சிருக்கு. பக்தர்கள் மட்டும் குறையல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா வெள்ளைக்காளியம்மா கிட்ட சுற்றி போட்டுன்னு போனாங்களா. சக்தி வாய்ந்த அம்மன் எந்த ஒரு கெட்டது இருந்தாலும் விளங்கி போயிடும். மாழம் மந்திரம் பில்லி சூனி யார் அதிகமாக திருநங்கைகள் அவங்க தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் யார் என்ன செய்தாலும் விளங்கி போய்டும். எலுமிச்சை மயத்தை சுற்றி போட்டுன்னு போனாங்களாம். அவங்கள பிடிச்ச கரகாசாரங்களை எல்லாம் விளங்கி போயிடும். நினச்ச காரியங்கள் கைகூடும். தொட்டதை தொடங்கும்.
இந்த அம்மனை வணங்கி போகிறவங்களுக்கு எதுவும் வீணாகாது, நல்லதே நன்மைகள் கைக்கூடி வரும். உங்க பேர் என்னம்மா? எங்கள் பேர் சக்தின்றது, ஆனால் பொட்டாம்மன் தான் கூப்பிடுவாங்க. சரிங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நடந்து போகிறாங்க, அங்கிட்டெல்லாம் கூட்டம் இருக்குது. அந்த அக்கா சொன்ன மாதிரியே வந்துட்டு வாரத்தில் 2 நாட்கள் இங்கே வந்துட்டு மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. வந்துட்டு ஸ்ரீ ரமணாசிரமம், இங்கே அதிகமாக வெள்ளக்காரங்களாம் இருப்பாங்க. இங்கே வந்து நிறைய பேர் யோகா கற்றுக்கிறதுக்காண்டியெல்லாம் வருவாங்க. உள்ளே போனீங்கன்னா ஒரு வழி வரும், அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு குகையெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் நீங்கள் போகலாம். ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஸோ அந்த வீடியோ தனியாக வரும், கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. இங்கே ஆசிரமத்தில் நிறைய வெள்ளக்காரங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சோமியார்கள் இருக்கு. விரக்தியால வாழ்க்கையை விட்டு இந்த சோமியார் வாழ்க்கைக்கு வந்த நிறைய மனுஷங்களை உங்களால இங்க பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா எமலிங்கம் பக்கத்துல வந்துட்டோம். இங்க வந்து பார்க்கக்கூடிய காட்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. மேல பனிமூட்டமா இருக்கு. மக்கள் வந்து கிரிவல பாதையில போகும்போது இருக்கக்கூடிய சன்னியாசி சுவாமிமார்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கறதுக்காண்டி இங்க இருந்து சில்லற காசு வாங்கிட்டு போவாங்க. போன் பே எல்லாம் கிடையாதா, கையில காசு கொடுத்தாதான் அவங்க உங்களுக்கு வந்துட்டு காசு தருவாங்க. 100 ரூபாய்க்கு 10 ரூபா கமிஷன். ஆனா போன் பே எதுவுமே இருக்காது. போன் பே காசு தந்தா சில்லற காசு தருவீங்க. நிறைய மக்கள் வராங்களா? டெய்லி ஒரு 5000 பேர் 10,000 பேர், சராசரி 10,000 பேர் ஒரு நாளைக்கு போவாங்க. பார்த்தேன்னா ஒரு கோவில் மாதிரி தெரியுது. ஓ, அவங்க இங்க வந்துட்டு இருக்கக்கூட சுவாமிஜின்னு நினைக்கிறேன். காய்ஸ், அதிசயம்னு சொல்லலாம். நான் நார்மலா வந்துட்டு இப்படி எல்லாம் யாராவது உட்கார்ந்துருந்தாலாம் போக மாட்டோம், ஏன்னா போனா பேச மாட்டோம். உள்ள போனா ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அது பக்கத்துல வந்துட்டு ஒரு சுவாமியார் நின்னும் அவர் என்ன பாத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 200 வருஷமா வந்துட்டு இந்த கோவில் வந்து அடைஞ்சு கிடந்தது. சில அதிசயங்கள் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. சாயந்தரம் மீட் பண்ணலாம், சாயந்தரம் விழா வரையா பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் பைரவர்களுக்கு எல்லாமே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஐயா, பைரவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க? டெய்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க சொந்த ஊருங்க? நம்ம காரைக்குடி பக்கத்துல. ஆத்மீக வாழ்க்கை, இந்த சாமியார் வாழ்க்கையில எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 9 வருஷமா. 9 வருஷமா இருக்கீங்களா? அப்ப இங்க திருவண்ணாமலையில வந்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? திருவண்ணாமலை வந்து 9 வருஷம். ஓ, அப்ப ஃபர்ஸ்டே நீங்க ஆத்மீகத்துல இங்கேயே வந்துட்டோம். சிறு வயசுல இருந்தேன். காசி ராமேஸ்வரம் போக மாட்டோமா? போறோம். சில மனுஷங்களை விட இந்த பைரவர்கள் ரொம்ப அன்பா இருப்பாங்க இல்லையா? நன்றி உள்ளது, விசுவாசமா இருப்பாங்க. ஆமா. இது வந்து சிங்க தீர்த்தம். சிங்க தீர்த்தத்துக்கு உள்ள வந்துட்டு ஒருத்தர் போறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தது இல்ல. ஒரு நிமிஷம் ஐயா, சிங்க தீர்த்தத்துக்குள்ள போக முடியுமா? போய் அங்க குளிக்கலாமா? ஒரு சாமியார் மட்டும் போறாங்க. அவர் சும்மா அங்க போய் உட்கார்ந்து பாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட பாருங்க, ஒரு பைரவர் கூடவே போறாரு. ஒரு 8 இல்லைன்னா 9 மாசத்துக்குள்ள இங்க வந்து மாற்றங்கள் ரொம்பவே அதிகம்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது இங்க ஒரு கோவில் இருந்திருக்கு, ஆனா அந்த கோவில் புதுப்பிச்சிருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க கூட நிறைய சுவாமியார்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த டைம்ல எல்லாம் நான் இங்க வரும்போது இங்க வந்து பொணங்கள் புதைக்கக்கூடிய இடம். நிறைய மக்கள் அந்த டைம்ல வரும்போது இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாமே கிளீனா வச்சிருக்காங்க. நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சில பேர். ஓ, இவங்க வந்து குழி எடுக்கிறாங்க. இங்க நிறைய பேரை வந்து புதைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஐயா வணக்கம் ஐயா. இங்க புதைக்கிறாங்களா இல்ல குழி எடுத்துட்டு இருக்காங்களா நீங்க? இல்ல ஐயா, இப்போ வந்து உடம்பு இங்க புதைக்க போறீங்களா? சும்மா கேட்டா. இல்ல நான் கேட்கறேன். இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கோம். அப்ப வெளியிலேயே போடி எல்லாம் கிடக்கிறது பார்த்துருக்கோம். இத்த போனோம் பாட்டி. இத்த போனது மட்டி போனோம். நீங்க எந்த ஊருக்காரரு? நான் கன்னடா, மகாராஷ்டிரா. அப்ப ரொம்ப எல்லாம் நீங்க 6 அடியெல்லாம் எடுக்க மாட்டோமா? இத்த மட்டும் போதும். அவ்வளவு போதும். பார்க்க ரொம்ப சின்ன குழி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா. இல்ல அது வேலை பார்த்தது இலாச்சி 20 லட்சம் ஆதார் கார்டு வந்து கலெக்டர். அவர் என்ன சொல்றாரு ஐயா? அவன் தெலுங்காரன். 10 மாசம் ஆயிந்து இருக்கு. 10 மாசம் இருக்கு. அவன் பேசுறதே புரியாது. எல்லாமே பியாரி எல்லா கறிப்பு இருக்கு. எல்லா ஃபேக்டரி கலெக்டர் லூஸ் ஆயிட்டான். ஓ அப்படிங்களா? எல்லாம் புலி. ஆனா இவர் சொல்றது உங்களுக்கு புரியுமா? இல்ல எல்லா பியாரி இல்ல புலி ஹிந்தி. நீங்க ஹிந்திக்காரரா? நான் ஹிந்திக்காரா. தமிழ்நாட்டுக்காரரா? சென்னை. அவர் தெலுங்கு சென்னை தமிழ் பேசுவார். ஹிந்தி பேசுவான் லூஸ் கொஞ்சம். அப்படிங்களா? தமிழோட மிஸ்திரி இருக்கு. அவன் பேசுறதே புரியுது அவனுக்கு. எனக்கு எதுவுமே புரியல. பெங்களூரா நீங்க? கர்நாடகா. இவர் எந்த மொழி பேசுறானே தெரிய மாட்டேங்குது. ஐயா, அப்ப இப்போ நீங்க ரெகுலரா இங்க வந்து இந்த மாதிரி புதைக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு பணம் வருமா? வரும். நான் அந்த டைம்ல வந்த போது பணங்கள் எல்லாம் வெளியில கிடக்குறாங்க. ஏன் அப்படி காரணம்? நான் இங்க எல்லாம் எடுத்து வெளியில போடுறாங்களா? அது இந்த சாமியாருங்க பண்றாங்க. எதுக்கு ஐயா? சாமியாருங்க அகோரி பண்ற வேலை தான். அதாவது இங்க வந்துட்டு பணத்தை வெளியில எடுத்து போடுறாங்களா? அவங்கள தான் நோண்டுவாங்க. ஏன்னா அந்த மண்டையோடுக்கும் அந்த எலும்பு காண்டிமா அதுக்காண்டி வெளியில எடுத்து உடம்ப போட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. எத்தனை நாளைக்குள்ள? 14 நாள். இவர் சொல்றதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா ஐயா? ஐயா சொல்றதெல்லாம் வந்து இந்த பக்கம் சாவு வரும். இங்கே எடுக்க மாட்டோம், இங்கே எடுக்க மாட்டோம். சரியா? அங்கே உள்ள வச்சிங்க, அதை எடுத்து சாப்பிடுவோம். பணத்தை நீங்க எடுத்து சாப்பிடுவீங்களா? நீங்களும் சாப்பிடுவீங்களா? இல்லையா, இப்போ நான் காசில நான் போயிருக்கோம், அங்க இருந்து நிறைய பார்த்துருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு இருக்கியா?
இங்கே எல்லாமே இருக்கு. நீங்க பணத்தை சாப்பிட்டு இருக்கீங்க? இங்கே சாப்பிட்ருக்கீங்க, இங்கே இல்லை அது சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து இது என்ன, இங்கே கை எல்லாம் சாப்பிட முடியாது, இதுக்கு மட்டும் சாப்பிடலாம். இதெல்லாம் இங்கே கூட இங்கே பார்க்கக்கூடாது, இன்னும் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும் வச்சுக்கிங்க. ஒன்று ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து ஒன்றரை மாதம் வந்திருக்கோம். புரியுது. ஆமாம், ஏன் வந்திருக்கோம். ஆனால் அகோரிங்க இங்கே இருக்கக்கூடியவங்களும் பணத்தை சாப்பிடுறாங்க. ஆமாம், அது உண்மையான விஷயம். அதிகமா வந்துட்டு இங்க எந்த டைம்ல பணங்கள் எல்லாம் வருவாங்க? ஐயா வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 நாள், ஒரு 3 நாள் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 5 கிடைக்கும், ஒரு 3 நாள் சாவு வராது. அப்படியேப்பட்டு நாங்களாம் வந்து உட்காந்துருப்போம் நைட்டில் உட்காந்துருப்போம். புரியுது. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது கேட்கும்போது, கொஞ்சம் திகிலாவும் இருக்கு. இருக்கியா சாப்பிடுவேன், சாப்பிடும்போது என்கிட்ட வந்து இது எப்படி சாப்பிடும்போது அருவருப்பா இருக்காதா? அது கூட எனக்கு தெரியல எனக்கு. நான் இன்னும் வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம் அப்படியே வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க கையில வச்சிருக்கீங்க பணம்? அப்படியே வாங்க. ஐயோ கடவுளே, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? தமிழா பேசுங்க. பாத்தீங்கன்னா இவரு வந்து நம்மளை இப்ப எதுக்கு அழைச்சிட்டு போறான்னு தெரியுமா? அதாவது உங்க கையில பணம் இருக்கு, பணத்தோட கறி இருக்கு, அது நீங்க எனக்கு காட்ட போறீங்க. அது வந்து எடுத்து போயா, அது காட்ட மாட்டேன் ஓட்டலாம். அதுல என்ன இருக்குது, வேற ஐட்டங்கள் என்ன இருக்குதோ காட்டுவேன். வந்து இப்படி போய் வச்சுக்குவேன், உங்களை ஒரு பார்க்கலாம். இப்ப நான் உங்க கூட வந்தா என்ன எல்லாம் கொண்டு போய் சாப்பிட மாட்டோம் இல்லையா? எல்லாம் சாப்பிடலாம். இப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் வந்து எல்லாமே சாப்பிடுவீங்க. எல்லாரையும் சாப்பிடுவீங்களா? ஆமா, எல்லாரும் சாப்பிடுவீங்க. மட்டன், சிக்கன், மீன், மனுஷனே சாப்பிடுவீங்க. மனுஷன் சாப்பிடுறதுக்கு இதே சாப்பிடுறதுக்கு. ஆனா இது பாவம் கிடையாதா ஐயா? இப்போ இந்த இறந்த உடல் சாப்பிடுறது அப்படி கிடையாது, பாவம் கிடையாதுயா. இதுக்கு நான் உண்மை பேசலையா. இங்க யாருக்காச்சும் சொல்றது போது வருது, பேச்சும் உடம்பு சரியில்லை உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். கொடுத்து வச்சுக்க நல்லா விடுவோம். இப்போ நாய் வச்சுருக்கேன், உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் சொல்லுவேன். எல்லாமே இருக்குங்க, நிறைய இருக்கு. புரியுது. நான் இங்க வந்து பேசக்கூடாது. மனுஷனோட பணம் சாப்பிடறதுல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க? தப்பு கிடையாது. ஏன்னா மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிடறதுனால ஆமாயா, மனுஷனை நாம சாப்பிடலாம். ஆமா, சூடா இருக்கும். அதுல வந்து உப்பு நிறைய இருக்குங்க. உப்பு இருக்கும். உப்பு இருக்கும். அது கொஞ்சம் நாங்கள் வந்து இப்போ மனுஷனோட உடம்பு சாப்பிட்டா நமக்கு நோய் எதுவும் வராதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அது எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், நான் வந்து இருக்கேன், நிறைய வருஷம் போகிறேன். நான் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. என் பேர் மன்சூர் அலி. மன்சூர் அலிகா? நீங்க முஸ்லீமா? ஆமாங்க. முஸ்லீமா இருந்துட்டு எப்படி நீங்க இந்த ஆன்மீகத்தில் வந்தீங்க? சின்ன வயசுலேருந்து 7 வயசுலேருந்து எனக்கு ஐயா கருப்புசாமி, அவர் தான் வந்து எனக்கு எல்லாமே. கருப்புசாமி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. 2வது ஐயா தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் எனக்கு. புரியுது. ஆமா, 25 வருஷமா இருக்காரு. சொல்றது ஒவ்வொன்றும் ரொம்ப மர்மமா இருக்கு எனக்கு. காட்டுவாங்க, திரும்பியும் கூட வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன நீங்க எனக்கு காட்ட போறீங்க? வீட்டுல பார்க்கலாம். உங்க வீடு எங்க இருக்கு? வீடு காட்டுமா? இங்கதான் இதுதான் வீடு எனக்கு எல்லாமே. இங்க வந்துட்டு நிறைய பணங்கள், அதாவது சுடுகாடு. ஆமா, ஃபுல்லாவே நின்று சாப்பிடலாம். இங்கே சாப்பாடு சாப்பிடலாம் முடியாது. அந்த பக்கம் பாருங்க, இங்கே இந்த நீங்க சாப்பாடு சாப்பிடாருன்னு சொல்றது இங்கே கிடையாது, இந்த பக்கம் இல்லையா? நீங்க இப்ப சாப்பாடுன்னு சொல்றது என்னன்னா வந்துட்டு மனுஷனை சாப்பிடுறது தானே? அதான் சாப்பாடு இருக்கு. அது உங்களுக்கு சாப்பாடு? அதான் சாப்பாடு. இல்லையா, சிக்கன் மட்டன் சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க. யாரையும் ஏமாத்தக்கூடாதியா, உண்மையை பேசணும். எல்லாமே நடக்கும். இப்ப நான் உங்களுக்கு டீ வாங்கி தந்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. சரி வாங்க, டீ சாப்பிடுங்க. இப்ப இல்ல, உங்களை கூப்பிட்டு போறேன். எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, அவ்வளவு மர்மமா இருக்கு இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, இவரோட வீட்டுல கூட்டிட்டு போற அங்க வந்துட்டு இவர் பணத்தை சாப்பிடுறதெல்லாம் இருக்குங்களா சொல்றாரு. இங்க மயானத்துல வந்த போது இவரை பார்த்தோம். இவர் பேர் என்ன? மன்சூர் அலின்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு முஸ்லீமா, ஆனா வந்துட்டு இவர் இப்ப ஆன்மீகத்துல இந்து வழிபாட்டு முறையில இருக்காரு. இவர் பார்த்தேன்னா அகோரி மார்க்கம் வந்து இருக்காருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் காட்டின அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டுல நிறைய பணங்கள் வருமா, அந்த பணத்தை எல்லாமே வந்துட்டு இவர் சாப்பிடுமா. இப்ப இவர் என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னா, இவரோட வீட்டுல வந்துட்டு நேத்து வச்ச சிக்கன் கறி மாதிரி நேத்து கிடைச்ச ஏதோ பணம் இருக்கு, அதை என்ன காட்டுறதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க. முடிஞ்சேன்னா உங்களை காட்டுறேன். இதுதான் உங்க வீடு? வீடு பக்கத்தில் வீடு இருக்கு. பக்கத்தில் வீடு இருக்கு. இங்கதான் வந்து வருது. ஐயோ, இது என்னய்யா இப்போ நம்ம பார்க்கும்போது இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? டெய்லி 1, 2, 3 ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. இதோட தான் எல்லாமே. ஐயா, என்னய்யா அப்படி சாப்பிடுறீங்க நீங்க? சாப்பிட்டா இருக்கணும். உங்களுக்கு எதுவுமே ஆகாதா? கிடையாது. கிடையாது. இப்ப நீங்க சாப்பிட்டது மனிதனோடது. ஆமாய்யா, சாப்பிடலாம். ஐயோ போதும், எனக்கே பயமா இருக்குயா. சாப்பிடலாம். ஆமாய்யா, இதெல்லாம் ஃபுல்லாக ஐயா. அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு மனுஷனோட பணங்கள் தான். நிறைய பேருக்கு சாப்பிடலாம்.
இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வச்சு உடம்பு சரியில்லை உங்களுக்கு புள்ள கிடையாது இதை எடுத்து வந்து கொடுத்து போச்சுங்க அது கொஞ்சம் எடுத்து பால் கொடுத்தா அது புள்ளாயிடும். புரியுது. உடம்பு சரியாக போயிட்டாங்க இது சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் இதுக்கு அப்படியாப்பட்ட. அதாவது நீங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மனுஷனோட பணம் இந்த அஸ்தி இதெல்லாமே வந்துட்டு மாத்திரைன்னு சொல்றீங்களா? ஆமாயா, அதோட எல்லாமே இது நிறைய சாப்பிட்டா எதுவுமே ஆகாது. ஒன்றும் ரேச கொஞ்சம் புள்ளிங்க. நீங்க எத்தனை வருஷமா இப்படி சாப்பிட்டு? ஐயா நான் வந்து ஒரு 8 வருஷம் சாப்பிட்டேன். 8 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இங்க நைட் இங்க தான் படுப்பீங்களா? நைட்டில் இங்கே வருவேன், சாவு வந்துச்சுங்க வருவேன் போவேன். இங்கே தான் போய் நமக்கு லெட்டின் அப்படியே இதெல்லாமே வந்து மனுஷனோட பணங்கள் வந்து இது வேற தகனம் பண்ணது. இது வேற செய்து போகிறது வருது. ஓகே ஓகே. பார்த்தா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. இதுல நிறைய அனுபவம் இருக்கு உங்களுக்கு. நிறைய இருக்குயா, நிறைய இருக்கு. முழுசாவே வந்துட்டு பணங்கள் மட்டும்தான் இங்க இருக்கு. இங்க மட்டும்தாங்க. ரொம்பவே பயங்கரமா இருக்கீங்க நீங்க. சீரியஸ்லி சொல்லணும்னா அப்ப நீங்க குர்ஆன் எல்லாம் படிச்சது இல்லையா? இல்லையா, நான் வந்து ஓன் வச்சுவேன் தான். ஓன் வச்சுவாயா? ஆமா. ஆனா ரொம்ப ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை கொண்டு இது பண்றீங்க. அப்படி பாருங்க, பாலி பார்க்கலாம், ஒன்றும் பார்க்கலாம். அகோரி அகோரி. ஸோ கைஸ் நீங்கள் இப்போ பார்க்குற இதெல்லாமே வந்துட்டு சுடுகாடு. இந்த சுடுகாட்டில் இருந்ததா இவர் வந்துட்டு இந்த மாதிரி பணங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்மா. இறந்து போனால் மனிதர்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு ஆகுறாங்க. அதுதான் உண்மை. உண்மையாதியா செய்கிறாங்க, வராங்க வராங்க கொடுப்பு. நான் அவங்க நல்லா இருக்காங்க. என்கிட்ட பேசுவேன் நைட்டில் வருவாங்க, என்ன பேசுகிறாங்க. என்னுடைய எண்ணங்கள்லாம் நிறையா கொடுப்பேன் நான். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி காசியில் போய் இருக்க முடியுமா? அது கூட எனக்கு அது வந்து வீடு சொந்த வீடு தானே தானே சொந்த வீடு தானே இவருக்கு. ஆமாம், அதனால வந்துட்டு ஆமாய்யா. ஆமாம், அதான் உண்மை. இது நடந்துட்டு என்ன பண்ண வச்சுங்க, இங்கே வந்து எல்லாமே நம்ம வீடு. அங்கே வந்து 10 நாள் இருக்கலாம் காசியில். இதுதான் நம்ம வீடு இருக்கலாம். வந்து சாப்பிட வந்தாலும் போனாலும் வந்தாலும் எல்லாம் இங்கே தான். எல்லாமே கிடையாது. புரியுது. இதையா ஆக்சுவலி என்னன்னா கைஸ், நான் வந்து தொப்பி அம்மாவை பார்க்க வந்தோம். ஆனால் இன்னைக்கு கடவுளோட ஒரு இது பாருங்க, உங்களை பார்க்க வச்சிருக்கீங்க. ஒன்று வச்சு அப்போ உங்களை நரபோஜின்னு சொல்லலாமா? ஆமாய்யா, அதான் உண்மை. நீங்கள் நரபோஜி அகோரி. ஆமாய்யா. நீங்கள் எந்த அகோரி மார்க்கத்தில் பயணிக்கிறீங்க? அது வந்து என்னுடைய அவர் சுற்றி போயிட்டாருங்க. நான் தனியாக தான் இருக்கேன். உங்களுக்கு குருவெல்லாம் இருந்தாங்க அவங்களோட 12 வருஷமா வேலை பார்த்துட்டேன். 12 வருஷமா வேலை பார்த்தா தான் நம்ம வந்து இருக்க முடியும். இப்போ எத்தனாவது வயசுல நீங்க இந்த ஆன்மீக பயணத்துல? நான் வந்து 7 வயசுல நினைக்கிறேன். 7 வயசுல இருந்து. உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா செத்துட்டாங்க. செத்துட்டு போது நான் 6 வயசு வரைக்கும் செத்துட்டேன். 7 வயசுல நான் அப்படியே எனக்கு உங்க தம்பி தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் நீங்க இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? பேச மாட்டாங்க. யாருமே பேச மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த மாதிரி எண்ணங்களை பார்க்க முடியாது. ஆமா, உங்களோட இந்த தோற்றம் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஏர்வாடி தர்கா அந்த மாதிரி தர்காஸ் எல்லாம் நிறைய போயிட்டு வருவீங்க. இங்கெல்லாம் போவேன். என்ன வந்து முஸ்லீம் தெரியாதுல்ல. ஆமா, உங்களை பார்த்தா முஸ்லீம். இதான் தெரியுது. இவனோட வழியில வந்ததுனால நிறைய மாற்றங்கள் உண்டாச்சு வாழ்க்கையில. ஐயா, அவரு தாங்க எல்லாமே. ஓன மச்சுவன் அவர் தாங்க. ஓன மச்சுவன், கருப்பசாமி, கைத்தறியமா, யாரெல்லாம் இவர் தான் எல்லாமே. அவர் இல்லாம கிடையாது. அவர் இல்லாம யாருமே அவர் கிடையாது. இப்போ உலகத்துல ஒரே ஒரு கடவுள் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அவர் தான், ஒரே ஆள் தான். அவர் தான், அவர் இல்லாம கிடையாது. அவர் சிவனா? அவர் தான் அவர் இல்லாம கிடையாது. உலகத்துக்கு அவர் தான். அவர் இல்லாம கிடையாது, மனசு கிடையாது, எதுவுமே இல்லை. ஆமாய்யா. வாங்க, நீங்க நான் உங்க வீட்டுல கூட்டிட்டு வரேன்னு சொன்னோம். ஓ, இது உங்க வீடு கைஸ். இப்போ நம்ம பார்க்க போறது இவரோட வீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படுக்க நைட்டு வந்து இங்கே தான் படுப்பீங்க நீங்கள்? நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பீங்க. ஏன் தூங்க மாட்டோமா? நைட்டு மட்டும் உட்கார மாட்டேன், ஃபுல்லாக போய் உட்காந்துருப்பேன். என் பிள்ளைங்க பைரவர்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு துணையா இருக்காங்க. ஆமையா. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவர் வளர்க்குற நாய்ங்க பைரவர்கள். உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்களா? நிறைய ராணி, கல்கி, அது முத்து. அங்க முத்து வருது. என்னடா ராணி வந்து நம்ம நக்க வராங்க. உங்க வீடு காட்டுறீங்களா? பாத்தீங்கன்னா அந்த சாமியாரோட வீடு பார்க்க தான் நம்ம போறோம். ஓ, இங்கேயே நீங்க டென்ட் அடிச்சு படுக்கிறீங்க. ஐயா, தண்ணி இருக்காங்களே உள்ள ஃபுல்லா? தண்ணி ஃபுல்லா புள்ளிங்கல்ல, அதுக்காக வச்சிருக்கீங்க. இல்லையா, இப்ப இந்த தண்ணியில எப்படி நீங்க படுப்பீங்க? நான் வந்து உள்ள வச்சு தூங்குவேன். ஓ, இந்த கட்டையில அதுல படுப்பீங்க? அது வந்து ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா தண்ணி புள்ளிங்க வராங்க. ஓ, கூலிங் காண்டி நீங்களே வச்சிருக்கீங்க? ஃபுல்லா தண்ணி வச்சிருப்பேன். இல்லைன்னா இந்த சூடுல வாழ முடியாது. கிடக்கு இல்லைங்க, புள்ளிங்க இருக்காங்க.
பிள்ளைங்கள்னா நாய் குழந்தைங்க. நாய் நான் எதுவும் செஞ்சுருவோம். அப்படியே உட்காருவோம். இதில் உட்காருவோம். அது போய் எல்லாம் அழுவோம். அழகா தூங்குவாங்க. இதை புரியுது. அதே விஷயம். இது வந்து கோவால ஃப்ரெண்ட் எனக்கு. இது வீட்டுக்கு போடுவோம். உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காண்டி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கோவாவோட ஃப்ரெண்ட் எனக்கு. கோவா ஆமாய்யா. அவர் கொடுத்தது எனக்கு அவர் தான் எல்லாமே. சரி. அவர் தான் ஃப்ரெண்ட். அவர் உங்களுக்காண்டி இது ரெடி பண்ணி தந்திருக்காங்க. இங்க தங்கறதுனால உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தெரியுமில்ல, நான் வந்து டெய்லி உட்காந்துட்டு இங்கே தான் உட்காந்துருப்பேன். எல்லாமே இந்த யாரும் சொல்ல மாட்டேங்க. பெரிய பெரிய ஆளு. அது என்ன இதெல்லாம் வச்சிருக்கீங்க? தலப்பாலாம் வச்சிருக்கீங்க? வைக்கிறீங்களா கொஞ்சம்? பார்த்தேன்னா ஐயாவுக்கு வந்து தலப்பாலாம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு அரசனாவே வாழ்ந்துட்டு இருக்காரு இங்க. யாரு கொடுத்தது உங்களுக்கு? இது ஃப்ரெண்ட் வந்தாங்க, சீஸ் சொன்னாங்க. சரி எடுத்து செல்லு போனாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கியா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. गाइस, எனக்கே தெரியல என்ன சொல்லணும்னு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும் வந்துட்டு. அப்படிங்களா? ஆமா. ஆனா இங்க வந்த போது இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பிறவியை பார்க்க முடிஞ்சது. ஓ, சுடுகாட்டிலே வாழ்றீங்க நீங்க. பார்த்தேன்னா சுடுகாட்டுல அரசனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. நான் மட்டும் இல்லையா, என் பிள்ளைங்க எல்லாருமே வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். வாழ்க்கையில யாரையுமே ஏமாத்தக்கூடாது. என்னதான் மனுஷனோட பணத்தை சாப்பிட்டாலும் நீங்க சொல்ற தத்துவம் பாத்தீங்களா? யாரையுமே ஏமாத்தக்கூடாது. ஆனா இது நிறைய பேர் கடைபிடிக்கிறதே இல்ல. சான்ஸே இல்லையா? ஏன் அதர்மம் வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு இப்ப நம்ம காலகட்டத்துல நிறைய நடக்கிறது காரணம் கொலை மத்த பாத்தீங்கன்னா திருட்டு எல்லாமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. நல்லவனே கிடையாது இப்போ வர புதுக்கு யாருமே இல்லையா? நான் உட்காந்துருப்பேன். போறப்போ சொல்லுவாங்க, ஏய் சாமி நல்லா இருக்கியா? ஆமாங்க. வர்றப்போ சரக்கடிச்சிடணும். ஏய் நாய் கொடுத்து சம்பாதிக்கிறாங்களாம். புரியுது. எல்லாம் ஒரு மனசு கஷ்டம், நிறைய கஷ்டம் தான். அதுல கொடுத்தாங்களா எது திட்டினாங்களா? புரியுது. ஏன்னா நம்மளுடைய சாப்பிடுவோம், ஏன் சாப்பிடுவோம், என்னோட எண்ணங்கள்லாம் நிறையா. இது ஒன்று பார்க்கலாம். இதெல்லாம் என்னதையா? இது வந்து யாருக்கு கொடுப்பீங்க? ஓ, தின்னூறு. ஆமா, நீங்க அது ஒரிஜினல் கிடையாதுயா. இதுதான் ஒரிஜினல்யா. இது வந்து மனுஷனோட இதுல இருந்து உருவானது. இது ஒரிஜினல்யா. இது வந்து நீங்க அந்த சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தது. இதுக்கு ஆமாய்யா, இதுதான் ஒரிஜினல்யா. இது வந்து கடையில எல்லாம் வாங்க கிடைக்காதுயா. அதுல இருந்து புகை வருது. இதுக்குள்ள நிறைய ஆவிகள் இருக்குமா? ஆமாயா. ஆமா, இருக்கும். கண்டிப்பா ஆவிகள் இருக்கு. ஆமாயா. இப்போ இவர் எடுத்து காட்டுறது நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா மனுஷனோட ஒருபிடி சாரம், அவ்வளவுதான். அதாவது நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா மனுஷனுங்களோட ஒருபிடி சாரம். அதானே இது வந்துட்டு இவர் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட மனுஷன்னு பாருங்க. இந்த மாதிரியான மனுஷங்கள் எல்லாம் நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியாது. மனுஷன் சொல்லாதீங்க, மனுஷன் சொல்லக்கூடாது. நிறைய வந்து எனக்கு சாமியார்கள்லாம் பாவங்கள் இருக்காங்க. ஏன்னா வீட்டு பிரச்சனை போறாங்க. அவங்களுக்கு வந்து வீடு வாசல் இல்லாமல் ரூட்ல போறாங்க வராங்க. அவங்களுக்கு போனால் கூட அவங்க வந்து போறாங்க ஒரு 500 சம்பாதிக்கிறாங்க, 300 சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சுட்டு போட்டு அடிப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க, கஞ்சி அடிப்பாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுடைய என்ன பாவங்கள். நான் வந்து டெய்லி உட்காந்துருப்பேன் 6 to நீ காலையில் நைட்டு வந்து என்ன பார்க்க நான் சொல்லுவாங்க. எப்போவுமே நீங்கள் தான் இருப்பீங்க? ஆமாம், நைட்டு இங்கே என்னோட ஒரு ஆசை, நீங்கள் என் கூட வந்து சாப்பிடணும். வாங்க. டீ மட்டும் தானே? சாப்பாடு எதுவும் வேணாம்? நைட்டு மட்டும். ஒரே தடவை. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் சாப்பிடுவீங்க? மற்ற டைம்ல மனுஷனோட பணத்தை சாப்பிடுவீங்க? நல்லதையா, ரொம்ப அபூர்வமா இருக்கீங்க கேட்கவே. உண்மையை சாப்பிட மாட்டேங்க. ஒவ்வொரு நாளைக்கு 2 நாள் சாப்பிட மாட்டேங்க. சரி. இதுதான் நம்ம சாமியாரோட வீடு. அவரோட வீடு காட்டினாரு. பார்த்தேன்னா இவரோட வீடு இருக்கக்கூடிய இடமே வந்துட்டு பார்த்தேன்னா ஒரு சுடுகாட்டுல தான். பார்த்தேன்னா இங்க சுடுகாடு இருக்கு. இந்த சுடுகாட்டுல தான் வந்துட்டு இவர் இருக்காரு. வீடை கட்டி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாங்க டீ சாப்பிடலாம். இதெல்லாம் என்னதையா அந்த மாலையில இருக்கிறது இல்லையா? ஐயா, நான் வந்து சாவு போறாங்கல்ல, அது தூக்கி உள்ள குத்தி வச்சுருவாங்க. நான் வச்சுட்டு மாலை போட்டு வச்சுருப்பேன். புரியுது. டெய்லி வச்சுருப்பேன். ஆனா என்னய்யா, இப்போ நம்ம 2 பேருமே வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மனிதரோட பணத்தை சாப்பிடுறவங்கள பார்த்துருக்கோம். என்கிட்ட கேட்பாங்க, என்னடா மனிதரை சாப்பிடுமா? அப்படி ஒரு பயத்தோட ஒரு இதுவோட அவங்க பார்ப்பாங்க. இப்போ அப்படி நம்ம இதை பத்தி நம்ம பேசுறதே கேட்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப என்னடா சர்வசாதாரணமா நீங்க பேசுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள். நான் வரக்குள்ள சொல்லுவேன், நானு ஊருங்களுக்கு போங்க, இல்லை வாங்க வைப்போங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ காசுக்காக கொடுவாங்க. காசு வேணாம், நீ போயிட்டு வாங்க. நல்லது செய்யும், நல்லது வேணுமே உங்களுக்கு தரும். காசுக்காக நாங்கள் உட்கார மாட்டேங்க. புரியுது. காசுக்காக இருக்கக்கூடாது. வரதுக்கு வரவங்களாலும் செய்யணும்.
வரவங்க நல்லவங்களுக்கு போகிறது சொல்கிறது நல்ல விஷயங்க. நல்ல செய்யலன்னு வச்சுங்க ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு வார்த்தைகளே கிடைக்க மாட்டேங்குது உங்களை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு என் வாழ்க்கை. இதை பிள்ளை தூங்குறதுக்கு புரியுது. இது ரெண்டுமே. உங்க கூட எத்தனை பேர் இருப்பாங்க? நான் ஓட்டிட்டேன். ஒரே ஒரு நான் எப்பவுமே காசிக்கு நடந்திருக்கேன் 3 ட்ரிப்பு. இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து காசி வரைக்கும் நடந்து போயிருக்கீங்க? 3 ட்ரிப்பு. 3வது ட்ரிப். 3 ட்ரிப்பு. இப்போ நீங்க அமர்நாத், கேதார்நாத் எல்லாம் போயிருக்கீங்க? ஆமாய்யா, இங்கே ஃபுல்லாகவே நடந்து அப்படியே நடந்துருக்கேன். பாருங்க காலெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஆமா, நடந்தேன் எப்பவுமே எங்க போய் நடந்தேன். செருப்பு மட்டும் போட மாட்டேன். புரியுது. இதான் துணி. என் வாழ்க்கையில தான். ஆனா இனிமே ஒரு காலகட்டத்திலே நீங்க அந்த சாதாரணமான மனுஷர்களோட வாழ்க்கையில போக மாட்டோம். அதாவது இல்லையா, நான் என்ன கேட்கறேன்னா இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து நார்மலான ஒரு வாழ்க்கை வாழணும்னு தோணாதா? சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. முடிச்சு அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? கும்பகோணம் இருக்காங்க. உங்களை கூப்பிட எல்லாம் மாட்டோமா? அவங்கள வந்து வேற பையன் கல்யாணம் ஆயிட்டான். பையன் என் பொண்டாட்டி லெட்டின் கும்பகோணத்தில் வேலை பார்க்குறாங்க. பொண்ணுமாள். என் பையன் வந்து பாபு. காயத்ரி என் பொண்ணு. வேற லவ் போய் கல்யாணம் பண்ணேன். புரியுது. ஆமாம். என் பெரியவன் வந்து எங்கள் அத்தா பேர் வச்சுருக்கேன். அப்துல்லான்னு வச்சுருக்கேன். சரி. கருப்புசாமி வச்சு எங்கே வச்சுருக்காங்க. அப்படியே போட்டு நாங்கள் வாழ்க்கையில் ஒரு வரவங்களுக்கு நல்ல செய்யணும். அவ்வளோ வாங்க, டீ சாப்பிடலாம் வாங்க சார். வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கருப்பசாமி, காய்கறி மாயா அல்லா. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவங்கள்லாம் அதிகமா வந்து போலி சாமியார்கள், வாழறதுக்கு வேற வழி இல்லாததுனால இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? என்ன பண்றதுயா, வீட்டு விட்டு பிரச்சனை வந்துட்டாங்க. வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் வந்துட்டாங்க. வந்த ஒன்றும் அவங்களுடைய சாப்பாடு, அங்கே சாப்பாடு இது கடவுள் குளத்தில் அவங்க ஓன வச்சும் வராங்க. அப்படி அவ்வளோ. புரியுது. அவங்க சொல்ல முடியாது. சொல்லவும் முடியாது. ஆமாம், என்ன சொல்ல முடியாது. சொல்ல முடியாத விஷயம். ஆனால் அவங்க வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அதுல இனி மாற்றமே கிடையாது. ஐயா ஐயா. வணக்கம் ஐயா. இவங்க உங்க நண்பனா? இவர் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் மனுஷனோட கரையெல்லாம் சாப்பிட்றாங்களா? ஆமாம், அவர் கல்கத்தாவில் இருந்து ஒரு அகோரி. அதனால பிரச்சனை இல்லை. ஆமாம், நம்ம சாப்பிட மாட்டோம். நீங்க சாப்பிட மாட்டோம். ஆனா இவரை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா? பயம்லாம் கிடையாது. நண்பருக்குள்ள என்ன பயம்? இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இவரோட நண்பர்கள். இவரை ரெகுலரா பாக்குறா. இவங்களா தெரியுமா? இவங்களாம் வந்து பேசுவீங்களா? நல்லா பேசுவீங்களா? எப்படி ஆளு வந்து எப்படி கேரக்டர் எப்படி? நல்ல கேரக்டர் சாமி. ஆனா மனுஷனை மட்டும் சாப்பிடுவீங்க. சொல்லுவாரு, நான் பயப்படுவேன். இருந்தாலும் நல்லா பேசுவேன். நல்ல மனசு, தங்கமான மனசு. புரியுது. சாமி மாரி அவரு. சாமி மாதிரி அவரு. சரி, எனக்கு தெரியும். 2-3 வருஷமா பாத்துக்கிறேன். நல்ல மனுஷன். சரி. நம்ம அப்பா அம்மா கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அன்பா பழகுவீங்க? அவ்வளோ அன்பா இருப்பாரு, சௌகரியமா பேசுவாரு. ரொம்ப ஆளுங்கிட்ட அதிகமா பேச மாட்டாரு. வருவாரு போவாரு, அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப நன்றிம்மா. உங்க பேர் என்ன? சின்ன பாப்பா சார். சின்ன பாப்பா. ஆனா அவரு அப்பா. உங்களுக்கு அப்பாவா? சரிங்க. நல்லா பார்க்கும், எதுவும் சொல்லாது. நல்ல மனுஷன். சரிங்க, வாங்க ஐயா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஒண்ணு வேணாயா. ஐயா அம்மா அவருக்கு சாப்பாடே வேணாம்னு அவர் சாப்பிட ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறோமா? ஆமா, சாப்பிட மாட்டேங்கிறாரு. டேய், இவர் கூட நம்ம போயிட்டு இருக்கோம். என்னய்யா உங்களை பத்தி மக்களுக்கு எல்லாம் பயங்கரமான அபிப்பிராயம். உண்மையா? உண்மை பேசுவீங்க. நல்லா வந்து நிறைய பேர்யா. நான் என்ன நினைச்சேன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவணும். ஆனா உங்களை பார்த்து எல்லாரும் சிரிச்சு பேசுறாங்க. உண்மையா? எல்லாம் கரெக்டா இருப்பீங்க. கரெக்டா செய்வேன், போவேன், வருவேன், எல்லாமே செய்வேன். ஏதாச்சும் ஒரு நடந்து உடம்பு சரியில்லை உங்களுக்கு, அவங்களுக்குலாம் எல்லாமே செய்வேன். அதே மாதிரி ஏதோ ஒரு அவங்களுடைய சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, நான் வந்து போய் எல்லாமே செய்வேன். எல்லாமே செய்வேன். எல்லாருமே இங்க இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நண்பர்கள்? எல்லாம் பெரிய ஆளுங்கலாம். ஆமா, மரியாதை கொடுத்து நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட வாங்க, எங்கேயாவது ஒரு டீ குடிச்சு உட்கார்ந்து பேசலாம். வாங்க. வணக்கம் ஐயா. இவரும் உங்க நண்பனா? உங்க பேர் என்ன ஐயா? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். நீங்க எந்த ஊரு? சென்னை. சென்னை. எத்தனை வருஷமா ஆன்மீகத்தில் இருக்கீங்க? 7 வருஷம்.
7 வருஷமா இருக்கு. இவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சரி. இவர் வந்து மனுஷ கறியெல்லாம் சாப்பிடுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அது நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டது. கேள்விப்பட்டிருக்கு. பயங்கரமான ஆளு. உங்களுக்கு இவரை பார்த்து பயம்லாம் கிடையாது? நமக்கு என்ன பயம், மனிதனுக்கு மனிதன் என்ன பயம். சரிங்க. உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் மாணிக்கம். மாணிக்கம். எந்த ஊர் உங்களுக்கு? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. எத்தனை வருஷமா இருக்கீங்க ஆன்மீகத்தில்? நான் இங்கே வந்து 3 வருஷமா. 3 வருஷமா இருக்கும். இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடியே ஆன்மீகத்தில் இருக்கீங்களா? இங்கே இருக்கும்போது எப்படி இருக்கு மனசுக்கு? பரவாயில்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆன்மீக வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமா படலையா? இல்லை. சரி. எல்லா கோவிலும் என்ன போடுவீங்களா? இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே வந்து தீபத்தில் என்ன போடுவீங்க? சரிங்க சரிங்க. கைஸ் பார்த்தேன்னா இங்க கூட நிறைய சமாதிகள் இருக்காங்க. அவ்வளோ சமாதிங்க இந்த காட்டுக்குள்ளெல்லாம் பாருங்க, நிறைய மக்கள் எல்லாம் இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. அவர் ஏதோ கிளீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. நீங்க என்ன சொல்ல வராங்கன்னா 2000 சாமியார்கள் இங்க இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தான் உண்மையான சாமியார்கள். இங்க பாருங்க, மனுஷனோட பணத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. உங்களுக்கு சர்வசாதாரணமா நார்மலா தெரியுமா இதெல்லாம்? தெரியும். அவரு சாப்பிடுவாரு, சாம்பல் சாப்பிடுவாரு. இவர் வந்து பணத்தை சாப்பிடுறது பார்த்து உங்களுக்கு பயமா இல்லை இவரை பார்க்கும்போது? இதுல என்ன பயம் இருக்கு, பழகிச்சு பார்த்து. அதெல்லாம் எது இல்லை, நார்மலா சாப்பிடுவாரு. வந்து நார்மலா ஒருத்தர் வந்து இப்படி மனுஷனோட பணத்தை சாப்பிடணும் எப்படி இருக்கும்? அப்படி உங்களுக்கு வந்து நார்மலா பயம் இருக்கும். நம்மள பார்த்தவங்களுக்கு அது பழகி போச்சு. தெரியுது இல்லை. நைட் டைம்லயே உள்ள போயிட்டு வருவார், சுத்துவார் எல்லாம். நைட் டைம்ல அந்த டைம்ல போனாலும் போவார் வருவார். ஆனா நார்மலா பேசுறீங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க. அவ்வளவுதான். ஆளு சிரிக்கிறத பாருங்க. இதன் பிறகு இவர் என்ன ஒரு இடத்துல கூட்டிட்டு போனார். அங்க இவர் எனக்கு காட்டின விஷயம் என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. நம்மள சுத்தி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு அப்பதான் எனக்கே தெரிய வந்தது. நான் பார்த்த விஷயங்கள் இப்ப கூட நினைச்சு பார்த்தா உடம்பு நடுங்குது. அதெல்லாம் என் கண்களால பார்த்த பிறகு இது உண்மையா பொய்யானே தெரியல. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல யாரும் எதிர்பார்க்காத அந்த இருண்ட ரகசியம் வெளிவரும். இந்த வீடியோல காட்ட முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் போடுறேன், பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோடு பாக்குறதுக்காண்டி கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். கண்டிப்பா பார்க்க மறந்துடாதீங்க. சோ गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சாமியார் முன்னாடி இருந்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். தொப்பி அம்மாவை பார்க்க வந்தோம் நான் இன்னைக்கு. ஆனா கடவுள் வச்சா பாரு, இன்னைக்கு இவரை என்ன மீட் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா இவர் கூட இருக்க வேண்டிய ஒரு இது. ஆனா ரொம்ப அருமையா இருந்துச்சு. தொப்பி அம்மாவை பாக்குறத விட இவரை எனக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆல்ரெடி ஏற்கனவே 2-3 தடவை தொப்பி அம்மாவை பாத்துக்கோ. இது பாருங்க, இது மோதிரம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே வேணாம், காசு பணம் எதுவுமே வேணாம், இல்ல பிரச்சனை கிடையாது, நீ நல்லா வருவே அப்படின்னு. அவரை நீங்க யாராவது இங்க வரீங்கன்னா இவர் வந்து பாருங்க. ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. எப்படி சொல்லணும்னே தெரியல. இவர் கொண்டு போய் எனக்கு காட்டின விஷயங்கள் எல்லாம் அவ்வளவுதான்ப்பா. எவ்வளவு ஆடினாலும் மனுஷனோட வாழ்க்கை இவ்வளவுதான். என்ன காரு பெங்களா வச்சிருந்தாலும் அவ்வளவுதான். சீரியஸ்லி ரொம்ப சிம்பிளா காட்டுறாங்க வாழ்க்கை. இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவரை புரியணும்னா நமக்கு அப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட் வேணும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. மனிதனோட பணத்தை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? அது கை காலில் சாப்பிட மாட்டாங்க. உங்க பைக்குள்ள ஏதோ நான் பார்த்தேன், அது என்னது? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? முதல்ல சாப்பிட்டா அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அது சாப்பிடும்போது மனுஷனோட பணத்தை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு சக்தி கிடைக்குது. பேச கூட ஐயா கருப்பசாமி வருவார். அதாவது நீங்க பேய் கூட பேசிருக்கீங்களா? பேய் ஆத்மா எல்லாம் இருக்கிறது உண்மைதானா? உண்மையா இருக்கு. நைட்ல 1 மணிக்கெல்லாம் பார்த்து வச்சிங்க. என் பிள்ளைங்க எல்லாம் இது பண்ணேன், செத்து போய் பார்த்துங்க. நீங்க கேட்டிருக்கீங்க? சில அகோரிகள் உடலறவு எல்லாம் பணத்தோட வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? அது பாருங்க ஐயா, அது தோண்டி வச்சிருக்காங்க, அது உடைஞ்சிருக்கு. அதான் அதுக்குள்ள சொல்றாதான். ஐயோ கடவுளே, ஐயா அதுக்குள்ள வந்து அப்படி கிடக்குது எல்லாம். என் கண் முன்னாடி வந்துட்டு அந்த மனுஷனோட எலும்பு எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. சீரியஸ்லி ஐயோ பயங்கரமா இருக்கு. ஐயோ கடவுளே, என்னய்யா சாப்பிடலாம்? என்னய்யா சொல்றீங்க? இதுவெல்லாம் எடுத்து சாப்பிடுவீங்களா? மண்டையோட எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா? இல்ல, முட்டை கொடுப்பேன். இங்க வந்து இவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ 500 ரூபாய் மர்மமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். ஐயா தங்க மாதிரி இருக்கு. ஐயா வேணாம், பயமா இருக்கு. சும்மா இருங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்குயா. இந்த முறை திருவண்ணாமலை மண்ணில் கால் வைத்த போது அந்த மனிதரை நான் சந்திப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. எந்த மனிதனும் தன் வாழ்நாளில் பார்க்க கூடாத, கற்பனைக்கே எட்டாத சில பயங்கரங்கள் அவர் என் கண் முன்னில் நிகழ்த்தினார். என் ரத்தமே உறைந்து போனது. அவர் ஒரு சாதாரண மனிதர், ஒரு அமானுஷிக அகோரி. மனித அறிவுக்கு எட்டாத மரண வாடை வீசும் அகோரிகளின் அந்த ரகசிய உலகத்தின் உண்மையான முகத்தை அன்றுதான் நான் தரிசித்தேன். அங்கே நடந்ததை என் கண்களாலே என்னால் நம்ப முடியவில்லை. வாருங்கள், மனித அறிவுக்கு எட்டாத அந்த மர்மங்கள் நிறைந்த ஆன்மீக இருளுக்குள் இன்று என்னோடு நீங்களும் பயணிக்கலாம். நான் அகோரி.
Samial, welcome back to our new video guys. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த சாமியார் வந்து ரொம்பவே ஒரு மர்மமான சாமியார்னு சொல்லலாம். இனிமே இவர் நம்மகிட்ட பேச போற விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில கேட்டு இருக்கவே மாட்டோம். ஏன்னா அவ்வளவும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் கூட நான் போன போது இவர் எனக்கு காட்டின விஷயங்கள் எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு மர்மமான ஒரு மனுஷனா இருக்காரு. எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹர ஹர மகாதேவா. உங்க பேர் என்னய்யா? என் பேர் மன்சூர் அலி. மன்சூர் அலி. எத்தனை வருஷமா நீங்க திருவண்ணாமலையில இருக்கீங்க? ஐயா வந்து 23 வருஷம் வந்திருக்கேன். இந்த 5 வருஷமா கரெக்டாக வந்து டெய்லி வந்துட்டு இருக்கேன். இங்கே தான் வந்து இதான் வீடு வாசல்லாம். சரியா சரியா. அதுக்கு மறுபடியும் வருவேன். ஊடு தான் எனக்கு எல்லாமே. அதாவது நீங்க எப்பவுமே இந்த சுடுகாட்டில் தான் இருப்பீங்க? ஆமாய்யா ஆமாய்யா. சாப்பாடு எல்லாமே இங்கே தான். புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துல நீங்க இங்க வந்தீங்க முதல் முறையா? 1085 1985 நீங்க இங்க வந்தீங்க. அன்னையிலிருந்து நீங்க இங்க இருக்கீங்க? ஆமா, வருவேன் போவேன். இது 5 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து மனிதனோட பணத்தை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. நான் மட்டும் இல்லையா, ஒரு 5 பேர் 6 பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்க வந்துட்டு ஒரு அகோரி. ஆமாய்யா. ஒரு காசியில இருந்திருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷம் காசில இருந்திருக்கீங்க? 12 வருஷமா இருப்போம். 12 வருஷம் காசில இருந்திருக்கீங்க. காசில இருந்து அடுத்தபடியாக நீங்க திருவண்ணாமலையில் இருக்கீங்க? இல்லையா, நான் சென்னை. ஆமா, சென்னையில இருந்தேன். சென்னை விட்டு இங்க வந்து 5 வருஷமா இங்க வந்திருக்கேன். அப்போ இந்த ஒரு வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வரவங்களுக்கு நல்லா செய்யணும், போகணும் வரணுயா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. தற்போது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனோட பணம் வந்து சாப்பிட்றது வந்துட்டு ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம் மாதிரி பார்த்துக்கிறாங்க மக்கள். ஏன்னா வந்து ஒரு சாதாரணமான ஒருத்தர்கிட்ட இது வந்து கேட்கும்போது அவர் பயந்து அப்படி இது பண்றாங்க. ஏன்னா அது நார்மலான விஷயம் கிடையாது. மனுஷங்க என்னதான் கறி சாப்பிட்டாலும் மனுஷனோட கறி சாப்பிட்ற ஒருத்தரை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த நரபோஜின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அது மட்டும் காடுகள்ல இல்லைன்னா வந்துட்டு வனங்கள்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க சில பேர். இப்போ நீங்க வந்துட்டு இந்த காலகட்டத்தில் இப்படி நீங்க இங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தெரியல. மனிதனோட பணத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு முதல்ல பயம் தான். எனக்கு சாப்பிடுமே பயம் எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றப்போ நான் தனியாக போய் சாப்பிடுவேன். தனியாக எதுவுமே நைட்டு பகல் எதுவும் இல்லாமல்? நைட்டு மட்டும்தான். நைட்டு 12 to 4 மணி வரையும். 12 to 4 மணி வரைக்கும் தான் நீங்கள் பணத்தை சாப்பிடுவீங்க? இல்லை, அடிக்க மட்டும் சாப்பிட மாட்டோங்க. அந்த அல்லா கோயில் வந்துச்சிங்க, அப்போ நாங்கள் வெளியே போயிடுவோம். சரி. ஆனா என்ன இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கியா, கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. அதான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து கை காலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதான் உங்க பைக்குள்ள ஏதோ நான் பார்த்தேன், அது என்னது ஐயா? இது மனுஷனோடதா? இல்லை, வேற இருக்குங்க. அதாவது இது என்னது ஐயா? நம்ம உள்ள இருக்குல்ல, கொஞ்சம் நான் பேச முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் சுடு சாப்பிடுவேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கு, டேஸ்ட் கம்மியாக இருக்கு. உள்ள போக முடியல. இது குரங்குடதா? அது இல்லையா, உள்ள போகல. மானா? அதான் ஒரிஜினல். அது எப்படி ரோட்டுக்குள்ள கிடந்ததா? அது வந்து நாய் ஒரு 50 நாய் வரும், சாப்பிட்டு உள்ள வச்சிடும். அது நாங்கள் இன்னும் சாமியெல்லாம் வந்து ஆளுக்கு 2 எடுத்துட்டு போவோம். நான் 2 எடுத்துட்டு. இதனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு வந்து வீட்டுக்கு போன வச்சுங்க, வீட்டு வாசலில் வச்சுட்டா நல்லா இருக்கும். நல்லா நடக்கும். நல்லா இருக்கும், கல்யாணம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதையா உண்மைதான். புரியுது. இது வந்து ஒரிஜினல். ஐயா, உங்க வாழ்க்கையில முதல் முறை இந்த மனிதனோட கறி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு விஷயம், அது மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? எப்படி இதுக்குள்ள வந்தீங்க நீங்க? நான் வந்து என்னோட நண்பர் தான் எனக்கு. எல்லாமே அவருக்கு எல்லாமே இதெல்லாம் போகிறது, நான் காசிக்கு போகிறதுக்கு எல்லா காரணம் அவர் தான். எல்லாமே அவர் வந்து 15 வருஷம் செத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து யாரையும் அப்படி நான் தனியாக காசிக்கு 3 ட்ரிப் நடந்திருக்கேன். 3 ட்ரிப் நடந்திருக்கோம். அப்படியே நான் வந்து தனியாக போனேன். கூப்பிட்டு போகிறேன், நான் தனியாக போனேன். நான் அப்போ எப்படி இதுக்குள்ளே போனீங்க நீங்கள்? முதல்ல எத்தனாவது வயசில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்க? ஒரு 40 வயசில். 40 வயசுல நீங்கள் ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 57? 50 வயசு. 55. அப்போ 55னா நீங்கள் 15 வருஷமா இது ட்ரை பண்ணிருக்கீங்க. இப்போ எல்லா நாளைக்குமே நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஐயா, சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவீங்க? இல்லை, கிடைச்சா சாப்பிடுவேன், இல்லைனாக்கா எடுத்து வச்சு சாப்பிடுவேன். நான் அப்படியா? நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது யாருமே உங்களை எதுவுமே சொல்லலையா? பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கல்ல. காசியில் வந்து நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஆமாம், காசியில் வந்து சாப்பிட்லாம். நம்ம பிரசிடென்ட் தினம் இந்த மாதிரி சாப்பிட்டு இது இல்லாமல் உங்களால் இப்போ வாழ முடியாதா? அந்த ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சாப்பிடணும் போகணும் ஒரு நாள்லாம் கிடையாது.
ஆமா. நான் பார்த்தோம் நீங்க வந்து இந்த சிப்ஸ் சாப்பிடுற மாதிரி எடுத்து கருமுறான்னு சாப்பிடுறீங்க. ஆமா ஆமா. இதான் உண்மையா? பார்த்த போதே பயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா நார்மலான மக்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா மக்கள் பயப்படுறாங்க இல்லையா? இல்லையே, நான் டெய்லி என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு தெரியும் நம்ம உதாண்டு என்கிட்ட பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, உட்காந்து பேசுவாங்க, நேற்று பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட இது நடந்துச்சு, இது நடக்கணும், வீட்டில் நிறைய சர்ஃபு அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு போகிறாரு கேட்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் கேட்பேன் நான் போங்க நல்லா இருப்பார் போ அப்படி சொல்லுவாங்க. முருகனுக்கு போங்க. அப்போ நைட்டு டைம்ல நீங்க தனியா போய் எடுத்து எல்லா நைட்டும் சாப்பிடுவீங்க? வந்தா சாப்பிடுவேன். இது எரிஞ்ச பணம் வந்து முழுசா பணம் எரிஞ்சு முடியறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? எப்படி வந்து நைட்டு வந்து காலையில நைட்டு வந்துச்சுங்க 6 மணி, காலை 6 மணிக்கு முடிஞ்சிடும். அப்ப நீங்க இந்த 6 மணிக்கு அது காலையில எழுந்திரிச்சு போய் எடுத்து சாப்பிடுவீங்க? ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு நாள் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு இது முதல் முறையா சாப்பிட்டப்போ ஏதாவது இந்த காசில தான் வாந்தி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியலையா? காசில அப்போ காசில அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை? அது தெரியும் எனக்கு. இல்ல அப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சு முதல்ல சாப்பிட்டா? அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? அப்போ இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. என்னடா அது சாப்பிட்டு வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான். அடுத்த ட்ரிப்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் நான். ஆனா கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா மனுஷங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு நான் இப்போ இங்க வந்த போதான் எனக்கே தெரியுது. நான் காசில பாத்துருக்கோம். ஆனா ஐயா இருக்காங்க, காசில இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க. உங்களை மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? இந்த இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இங்க வருவாங்க, நைட் வருவாங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியுது? எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இது வெளியும் நடக்கல. உடம்பு சரியில்லை, எதுவுமே ஆகாது, எனக்குலாம் ஆகாது, ஒருமே ஆகாது, ஒன்றும் ஆகாது. இதுல ஆனா சக்தி ஏதாவது கிடைக்குது உங்களுக்கு? ஆமாய்யா, கிடைக்குது. அதாவது மனுஷனோட பணத்தை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு சக்தி கிடைக்குது. இருக்கியா? இருந்தால் தானே கூப்பிட்றாங்க என்ன பேசுறாங்க. இப்போ என்கிட்ட இப்போ எதுக்கு பேசுறீங்க? ஆமா உண்மைதான். அதனையா அதுதான் பேசுறீங்க. இப்போ நீங்க நைட் எல்லாம் போய் எடுக்கும்போது இந்த பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அது வந்து நிறைய இடத்துக்கு இப்போ பேசுவேன் நான். பேசுவேன். பேச கூட ஐயா கருப்பசாமி வருவார். அதாவது நீங்க பேய் கூட பேசிருக்கீங்களா? இப்போ இந்த பணத்தை எடுக்க சாப்பிடும்போது அந்த அந்த அதுக்கு முன்னாடியே அவர் நான் 25 வருஷம் புதுசுலாம் பார்த்துருக்கேன். 30 வருஷம்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுது. பார்த்து பேசியிருக்கேன். நேற்று நைட்டு ஒரு அளவை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு இல்லை எரிச்சிட்டேன்னா காலையில் வந்து அந்த பணம் கரெக்டாக அங்கே எரிஞ்சு முழுமையாக முடிஞ்சிடும். ஆமாய்யா. அப்போ நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது மந்திரமோ கர்மோ ஏதாவது பண்ணுமா? தேவையில்லை. அது செய்யக்கூடாதுயா. செய்யக்கூடாது. அது ஏமாத்தது. அதெல்லாம் அது ஏமாற்றக்கூடாது. யாரையும் வாழ்க்கையில் இது செய்கிறேன் போகிறேன் வரேன் ஏமாற்றக்கூடாது. இப்போ எதுவுமே இல்லாமல் காலையில் போகிறோம் எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, ஒரு 5 பேர் அப்படி தான் சாப்பிடுவோம். அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் பேயும் பார்த்துருக்கீங்க? அந்த எரிஞ்சு கிடக்குற அந்த மனுஷனோட ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க? இருக்கு. இல்லாம இருக்க பேய் ஆத்மா எல்லாம் இருக்கிறது உண்மைதானா? உண்மையா இருக்கு. உண்மையிலே இருக்கு. நைட்ல 1 மணிக்கெல்லாம் பார்த்து வச்சிங்க கத்துமா. என் பிள்ளைங்கெல்லாம் இது பண்ணேன், செத்து போய் பார்த்துங்க. நீங்க கேட்டிருக்கீங்க? நான் பார்த்துக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, எண்ணங்களுக்கு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாய்யா. நைட்ல பார்க்கணும், நைட்ல பார்த்தா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அந்த ஒரு 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் வந்து அப்படியேப்பட்ட இருக்கு. ரொம்பவே. இப்போ இந்த அகோரி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இப்படிதான் இருப்பாங்களா? ஆமாய்யா, இருக்காங்க. ஒரு 5000 பேர் இருக்காங்க. 5000 பேர் இருக்காங்க. 5000 பேர் அகோரிங்களா இருக்காங்க. இந்த 5000 பேருமே பணத்தை சாப்பிடுவாங்க. ஆமா, சாப்பிடுவாங்க. அவங்க துணி இல்லாம இருப்பாங்க. அப்போ வந்து மூடி வந்தா வந்து க்ளோஸ் பண்ணி இப்போ நான் காசில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேல வந்துட்டு பணத்தை எல்லாம் ஒழுக்கி விடுவாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வந்து அதுல அப்படி இப்படி எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. நேரா வந்து உள்ளே போயிடலாம். வந்து தண்ணியில போட்டாங்க. இப்போ வந்து அழகா ரெடி பண்ணாங்க. அப்போ உள்ள போயிடுவோம். இல்ல அப்படி சில சாமியார்கள் வந்துட்டு சில அகோரிகள் வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. உடலறவு எல்லாம் பணத்தோட வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? அது இது தெரியலையா? உங்களுக்கு தெரியல? செய்ய மாட்டாங்க. நாங்க செய்ய மாட்டோங்கலாம். அது செய்யக்கூடாது. அது செஞ்சு கூட நல்லவும் கிடையாது. இப்படி பண்ணக்கூடாது. தப்புதான். அவ்வளவு தப்பு, பெரிய தப்பு. உங்களுக்கு தெரியாது நீங்க எடுத்து சாப்பிட்டா போனா எத்தனை வயசு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லாம் வயசு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா தெரியும். அது கேட்பேன் நான். நல்ல வயசு 90 வயசு 90 வயசுனாக்கா 80 வயசுனாக்கா இருக்கும். 40 வயசு வச்சிங்க வீட்டில் வந்து போட்டு சாப்பிடுச்சுதான் அது வந்து நிற்கும். இல்லை இப்போ ஒவ்வொரு வயசு பொறுத்து அந்த சாப்பிட பணத்துக்கும் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. 40 வயசு 30 வயசு 20 வயசு அதெல்லாம் இருக்கு. இல்லாம இருக்கு.
ரொம்பவே பயங்கரமான ஒரு பேட்டி போயிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டா எப்படி நினைப்போம்னு எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்குமா இல்லையான்னு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். அப்பெல்லாம் கிடையாதுயா. ஏன்டா இந்த ஊரு 14 கிலோமீட்டர்ல வந்து எதுக்கு வந்திருக்கோம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர். எனக்கு கோவம் எதுக்கு வந்திருக்கோம்? ஏன்னா சாமியார் உட்காருக்கோம், சாமியார் இருக்கும் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு செய்ய மாட்டாங்க. இந்த வரப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பொம்பளைங்க ஆந்திராக்காரங்களாம் அந்த செல்லு போச்சு, காசு போச்சு ஏமாத்துறாங்க. ஒரு 50 பேர் இருக்காங்க ஏமாத்துறாங்க. அதேமாரி பொம்பளைங்க நைட்டில் வந்து பிச்சு எடுக்கிறாங்க. புள்ளி எடுத்து திருநா உள்ளே போனால் 5 வருஷம் 7 வருஷம் அது வந்து வாங்க மாட்டாங்க. எனக்கு போவோம். சாமியார்கள்லாம் என்னங்க வந்தவங்க தான், வீட்டு பிரச்சனை தான். அவங்களாம் என்ன செய்கிறாங்க? செய்யலை, யாருமே செய்யலை. இப்போ வந்து நைட்டில் ஃபுல்லாக உட்காராங்க. 70 ரூபா 80 ரூபா கிடைக்குது. புரியுது. நம்ம இப்போ உடம்ப போய் பார்க்க போகும்போது அதில் அந்த மண்டையோடு எல்லாமே இருக்காதா ஐயா? இருக்குது, வச்சுக்கிறேன் பார்க்க. உங்ககிட்ட மண்டையோடு இருக்கா? பார்த்தீங்கன்னா எத்தையும் உள்ள இருக்கிற எல்லாமே இருக்குது. நீங்கள் மண்டையோடு காட்டுறீங்களா எனக்கு? தரேன், இருக்குது. அப்படின்னா உங்கள் இடத்துல போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரிங்க வாங்க. வீட்டில் வச்சுருக்கேன். சரிங்க. நம்ம பார்க்கல, உங்களுக்கு பார்க்கலையா? இல்லை, நான் பார்க்கலையா? சரி வாங்க பார்க்கலாம். ஃபோன் வச்சு கருப்பசாமி கைத்து. காய்ஸ் பார்த்தேன்னா இவர் வந்துட்டு நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலத்தில் பார்த்த ஒரு சுவாமியார். உங்க பேர் சொல்லுங்க ஐயா? மன்சூர் அலி. இவர் வந்துட்டு முஸ்லீம்ல பிறப்பில், ஆனால் வந்து ஆன்மீகத்தில் ஹிந்து ஆன்மீகத்தில் வந்து இப்போ வந்து ஒரு அகோரியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா வந்துட்டு இந்த ஆன்மீக துறையில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவரோட வாழ்க்கை முறைகள் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை மாதிரியே கிடையாது. சாதாரண ஒரு மனுஷன் நினைக்கக்கூடிய அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அதனால இவர் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. காசியில மட்டும்தான் இந்த மாதிரியான ஆள்களை பார்த்திருக்கோம். ஆனா இங்க வந்த போது இப்படிப்பட்ட ஒருத்தரை முதல் முறையை நான் பாக்குறோம். இப்போ 4வது 5வது தடவை திருவண்ணாமலையில வரோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆளா முதல் முறையா பாக்குறேன். ஆளு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பிறவின்னு சொல்லலாம். சோ வாங்க போய் பார்க்கலாம், உங்க இடம் போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா காய்ஸ், இப்போ நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுனது வந்துட்டு இந்த சுடுகாட்டுல தான். இந்த சுடுகாடு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இல்லையா? அதுதான் உண்மை. இது எத்தனை வருஷம் பழமையா இருக்கும் இந்த சுடுகாடெல்லாம்? ஐயா வந்து தாண்டி இருக்கான். தாண்டி இருக்கான். தாண்டி அது உள்ளியும் இதுல இருக்கும், அங்கிட்ட இருக்கும். அது உள்ள இருக்கும். ஓ, அங்க வரைக்கும் இருந்தது ஒரு காலகட்டத்துல சுடுகாடு. ஆனா ரோடு போட்டதுனால இப்ப கம்மி ஆயிடுச்சு. பஸ். ஓ, புரியுது. ஆமா, இதெல்லாம் சாவுதான் எல்லாமே. அப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்னா இதுக்குள்ள வந்துட்டு நிறைய பணங்கள் இப்போ இருந்திருக்கு. ஆமா, இருக்கு. இப்போ இருக்கு. அப்ப இந்த பணத்துக்கு மேலதான் இந்த வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மை, இதான் உண்மை. அதுதான் உண்மை. அதோட தாண்டி அதான் இருக்கும். அங்க வரைக்கும் இருந்தது. அதிகமா வந்துட்டு இந்த ஊர்ல இறந்து போறவங்களோட பணம் தான் இங்க அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. பணங்கள் எல்லாம் வெளியில எல்லாம் எடுத்து தோண்டி போட்டுடுமா? ஆமாயா, நாய்கள்லாம் வந்து எடுத்து நாயெல்லாம் தோண்டி எடுத்து வெளியில போடுவாங்க. எடுத்து என்ன பண்ணும், பிள்ளைங்க வந்து சாப்பிடுவோம். அதே சிவனின் அருள் தேடி அலைகிறே. இதெல்லாம் ரீசெண்டா பதிச்சதானே? ஆமாயா, ஆமா, இதெல்லாம் ரெடி பண்ண அதான். இதுதான், இது எல்லாம் கிடைக்கும். ஓ, இங்கே எடுத்து பாருங்க ஐயா, அது தோண்டி வச்சிருக்காங்க. அது உடஞ்சிருக்கு. அதான் அது க்ளோஸ் பண்ணுறோம். அதான் இதோ அது போய் க்ளோஸ். அவ்வளோதான். இது உள்ள இருக்கும். ஐயோ கடவுளே, ஐயா அதுக்குள்ள வந்து அப்படியே கிடக்குது எல்லாமே. நான் இப்ப நிற்கிறோம் இல்லையா, என் கண் முன்னாடி வந்துட்டு அந்த மனுஷனோட அந்த எலும்பு எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. சீரியஸ்லி, ஐயோ பயங்கரமா இருக்கு. இப்போ பாருங்க உள்ளே எல்லாமே அப்படியே ஐயோ கடவுளே, என்னய்யா எல்லாம் பார்க்கலாம். உள்ள நிறைய இருக்கியா, நிறைய இருக்கு. ரொம்ப நாத்தமா இருக்கியா? நல்லா இருக்கியா? சாப்பிடலாம். அது நல்லையா. என்னய்யா சொல்றீங்க? இதுவே எடுத்து சாப்பிடுவீங்களா? எதுக்கு வந்திருக்கோம்? ஆமாய்யா, இதெல்லாம் வந்து ஒரு 500 தாண்டி இருக்கியா. இப்போ நீங்க இதெல்லாத்தையும், அதாவது இந்த மண்டையோட எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா? இல்ல, முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுப்பேன், சாப்பிட முடியாது. ஏன்னா இது வந்து வேற மாதிரி இருக்கும். கைஸ், இவரை நான் முதல் தடவையா பார்த்த போது எனக்கு வந்து நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் நான் இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை என்கிட்ட சொல்றாங்க இல்லையா, சோ அது வந்துட்டு கேட்கும் போது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா தோணுச்சு. ஆனா இங்க வந்து இவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா ஐயா, ஒன்னும் விடையா. ஆமா, நீங்க உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஓணும் வச்சு கருப்பசாமி கைத்திருமா இருக்க உனக்கு. இந்த மனுஷனோட ஒரு மண்டையோடு, இந்த மண்டையோட வந்துட்டு அவர் அப்படியே கையில எடுக்கிறாரு. கையில எடுத்து எனக்கு காட்டுறாரு. போதுயா வேணாம், எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கியா. ஐயோ,
நீங்க கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு இப்போ. ஆமாம் அப்படியே இருக்கியா? விடுங்க ஐயா, எடுத்து கீழே போட்டுருங்க ஐயா. வேணாம் ஐயா, இப்போ முடியெல்லாம் இருக்குதுல்ல. அப்படியே இருந்துச்சு உள்ள இருந்துச்சியா? வேணாம் ஐயா, விட்டுடுங்க. ஐயோ, இதெல்லாம் வாங்க போகலாம். இது 500 ரூபா, இது விற்றுருவாங்க. 500 ரூபாய்க்கு விற்றுருவாங்களா? விற்கிறாங்க. ஆமாய்யா, வீடு தேவைப்படும் உங்களுக்குலாம். பயங்கர ஸ்மெல்லாக இருக்கு கைஸ், சீரியஸ்லி. ஆமாய்யா, மனுஷனோட உடம்பெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஸ்மெல்லு. ஐயோ, வெளியில தான் சென்ட் போட்டு பூசிட்டு போவாங்க, அதுக்கு அப்புறமா நாத்தமா தான் இருக்கு. மனுஷன் மோசமானது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா என்னால பார்க்க முடிஞ்சது ஏதோ பயங்கரமான ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இவரை பார்த்தேன்னா ஒரு வித்தியாசமா தோணுது. ஒரு 4 மாசமா பார்க்குறேன். 4 மாசமா பார்க்குறேன். ஆமாம், அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. அவர் சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஆமாம், நார்மலாக போவார், வருவார், நார்மலாக பேசுவார், அவ்வளோதான். ஆனால் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்ப மர்மமாக இருக்கு. ஆமாம், நம்மளை மாதிரி நார்மலான மக்களுக்கெல்லாம் இவங்களை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. இவர் கூட போயிட்டு இருக்காரு. அதான் நான் அவங்க கிட்ட கேட்டோம், இவர் வந்து என்ன பிடிச்சி சாப்பிட மாட்டோம் இல்லையான்னு. சாப்பிட மாட்டோம் இல்லையா? சாப்பிட மாட்டேன். செத்து போனவங்க வாங்கி சாப்பிடுவேன். பணத்தை சத்து போனவங்களை மட்டும்தான் சாப்பிடுமா, உயிரோட இருக்கிறவங்கள தான் சாப்பிட மாட்டோமா? செய்ய மாட்டேன். ஆமாம், சரியா, அது வரைக்கும் போதும். சிவோகம் பாவனையில் நான் சிவனாய் மாறுகிறேன். சிவோகம் பாவனையில் நான் சிவனாய் மாறுகிறேன். அலக் நிரஞ்சன். இப்போ நம்ம வந்து இவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்திருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்தேன்னா அவரோட நாய்க்குட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் சொன்ன அந்த மண்டையோட லேங்குவேஜ் இருக்காங்க இல்லையா? புரியுது. எந்த லாங்குவேஜ் ஐயா, நீங்கள் எந்த மொழி நீங்கள் பேசுறீங்க? அரபா? நான் காசிலேருந்து ஒரு 250 பேர் நாங்கள் பேசுவோம். அப்போ உங்களோட மொழி இருக்கு உங்களுக்கு சொந்தமா? கிடையாது, தமிழ் தான். ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிற வேற ஏதோ மொழி? அது வேற, அது நான் காசியில் நான் பேசுவோம், அது கரெக்டாக பேசுவேன், தெரியாது. பார்த்தேன்னா காய்ஸ், இப்போ நான் இவர் கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு அந்த பயம் கிடையாது. ஆனால் எல்லாராலையும் அப்படி வந்து இவர் கூட உட்காந்து பேச முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது என் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறது. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அகோரி. இவரோட வாழ்க்கை இவரோட நம்ம நார்மலான மக்களோட வாழ்க்கை மாதிரியே கிடையாது. கொஞ்சம் கூட நார்மலான மக்கள் வாழ்க்கை மாதிரியே கிடையாது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மர்மமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். ஆமா, ஆளு பார்த்தா அப்படி இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பழகுறாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் இங்க இருக்கக்கூடியவங்க இவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இவர்கிட்ட நல்லா பேசுறாங்க. ஆனா புது மக்கள் எல்லாம் வரும்போது எப்படி நீங்க பேசுறாங்க? வராங்கய்யா, நிறைய பேசுறாங்க. ஆளு வந்து சீரியஸ்லி சொல்லணும்னா அடிச்சுக்கவே முடியாது காய்ஸ். இந்த மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறோம். நிறைய அகோரிங்களை பார்த்துருக்கோம், நிறைய மர்மமான மனுஷங்களை பார்த்துருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிறவிய பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். பயங்கரமான ஆளு. ஓணு வச்சுவா கருப்பசாமி காய் திருமா யாழ்லா அவரோட ஃப்ரெண்டு. ஓணு வச்சுவா அச்சே. அவரோட ஃப்ரெண்டு நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க, கொஞ்சம் கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுதான் கால் பண்ணி வீடியோ கால். ஐ வில் கால் இன் வாட்ஸ்அப். ஜஸ்ட் வில் கிவ் மீ 5 minutes. ஓகே சரியா சரி. ஸோ காய்ஸ், அவரோட ஃப்ரெண்டு வந்து வீடியோ கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நமஸ்கார். இந்தாங்க. ஓணு வச்சுவா கருப்பசாமி சாமி. ஓணு வச்சுவா ஃப்ரெண்டுக்கு. हाँ कैसे? हाँ हिमाचल प्रदेश. ओण వచ్చివా. ఓకే ఓణ వచ్చివా. ఓణ వచ్చి ఓణ వచ్చివా. Bro, can you hear me? I meet him every day. Now I am in tour in Himachal. Oh, I understand. You are a good friend of him. Okay. What's your name? Anand? Yes. I am from Goa. Oh, I understand. Yeah. Anand. I am from Goa. So, you speak with him every day? You are doing Girivalam? Yeah. I'm doing Girivalam. Yeah. He is very powerful Baba. He is very powerful Baba. Acha. Yes. Yes, he is sitting in the smashan. Yeah, and he is eating human
You are laughing. You know that? Okay, thank you. Yeah. Big bye. ओन बच्ची हाँ टेक्सी नहीं हाँ अच्छा कॉल किया था आपका वो लड़का ना हाँ बोला कुछ करना है लड़का दिल्ली मैंने बोला बाबा ठीक है भाई थैंक यू so much bro बहुत धन्यवाद இவரோட நண்பர் தான் இவர்கிட்ட நம்ம கிட்ட போய் பேசணும். பார்த்தேன்னா அவர் சொல்றாரு இவர் ரொம்ப மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பாபான்னு சொல்றாங்க. இவரை தெரிஞ்சவங்களுக்கு இவரை நல்லா தெரியுது. சீரியஸ்லி காய்ஸ், இவரை மீட் பண்ண முடிஞ்சது என்னோட ஒரு பாக்கியம். ஏன்னா உண்மையிலே சீரியஸ்லி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனுஷனை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வாங்க, இந்த இது நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோட சந்தோஷத்துக்கு, மற்ற எதுவுமே கிடையாது, என்னோட சந்தோஷத்துக்கு நீங்கள் வாங்கணும். என்னோட இதை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு எதுவுமே வேணாம் ஐயா. இல்ல நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுப்பேன். என்ன ஐயா தங்கம் எல்லாம் எனக்கு வேணும். தங்க மாதிரி இருக்கு. இல்ல முருகன் ஐயா இது தங்க மாதிரி இருக்கு. இல்ல ஐயா வேணாம், ஐயா பயமா இருக்கு. இல்ல விடுங்க, ஆயிடுங்க ஐயா வேணாம் ஐயா. அவன் வந்து நாங்கள் கொடுக்க முடியாது. இதா இருக்கு கேட்டேன். ஐயா நீங்க கையில போட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் ஐயா. இங்க பாருங்க, அப்பெல்லாம் கிடையாது ஐயா. சும்மா இருங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்குயா. கருப்பசாமி கை தெரியுமா முருகனுக்கு சூப்பராக கட்டாது. தங்கம் எல்லாம் கிடையாது இல்லையா? இல்ல முருகன் தான். ஐயோ சரி, இந்த இது நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோட சந்தோஷம் வாங்கணும், நீங்கள் வாங்கணும். இந்த வைங்க பிடிங்க. காலைல சாயங்காலம் வாங்கப்போ. ஐயோ நான் இனிமேல் வரமாட்டோம், அவ்வளோதான். நான் கிளம்புவேன் இன்னைக்கு. ஆமாம், இது வந்து பேர் மனுஷன் அலிவுல்லா பேர். என் பேர் எங்கள் அப்பா கொடுத்தது அலிவுல்லா. கலைஞர் வந்து மன்சூர் அலி. உங்களுக்கு வச்ச பேர் கலைஞர்? உங்களுக்கு கலைஞர் வீட்டு கலைஞர் அங்கேயே சென்னையிலே. புரியுது. அப்படிப்பட்ட எனக்கு நான். சரி. கலைஞர் செத்து போகிறப்போ மொட்டை போட்டேன் நான். ஓ புரியுது. அப்படியேப்பட்ட நான் இன்னைக்கு நான் வந்து சாமியார் ஆகிட்டுருக்கேன் நான். ஆமாம் புரியுது. ரொம்ப வரவங்களுக்கு எல்லாரும் நல்லது செய்வேன் நான். நான் மட்டும் இல்லை, ஒரு கேட்டால் அப்படி செய்வேன். கண்டிப்பாக அவருக்கு தான் எல்லாம் வந்து எல்லாம் பேசலாம். இப்படி நான் கிளம்பட்டுமா ஐயா? சரியா? சரி, ரொம்ப ஐயா. ஐயா எனக்கு என்னன்னா, இது ஏதோ உங்கள் கையில் போட்டது எனக்கு நீங்கள் போட்டது எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. நீங்கள் சந்தோஷமாக போட்டுருந்துறீங்க. அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. யா நான் இது ஒரு காசு கிடையாது. இது காசு. புரியுது. ஏன் தெரியுமா? இது முருகன் கொடுத்தாரு. ஆமாம், அவர் கொடுத்தாரு. அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். அது நீங்கள் சந்தோஷமாக தந்திருக்கீங்க எனக்கு. அப்படியே போட்டது உனக்கு. நான் காசுக்காக வர மாட்டேன். காசுலாம் வந்து வேஸ்ட்டு. காசெல்லாம் வேஸ்ட்டு. இது கொடுத்துருக்கேன். உனக்கு எல்லாமே நடக்கும். நல்லா நடக்கும். எல்லாமே நடக்கும். அந்த திருப்பி வருவேன். கண்டிப்பாக எப்போ வரலாம்? ஜெயர் வீட்டில் இருப்பேன். எங்கேயாவது பார்க்கலாம் ஐயா. கண்டிப்பாக அந்த இரவுல அருளால நம்ம எங்கேயாவது பார்ப்போம். இவர் கையில் இருக்கிற இது வந்துட்டு இதில் தான் நீங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிடும். இதுக்கு ஒரு பேர் சொல்லுவீங்க என்ன? சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ இதில் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க? முதல்ல சாப்பிடுவோம், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுது. பிள்ளை தனியாக சாப்பிடக்கூடாது. என் பிள்ளைங்களாம் வந்து நான் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். புரியுது. நம்ம சுவாமிஜியை வந்து பார்த்தோம். அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாமே. நான் இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலான ஒரு வீடியோ மாதிரி கிடையாது. இது வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இவரை மீட் பண்ண முடிஞ்சது. அது உங்களுக்கு காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வந்து ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்க முன்னாடி கொண்டு வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரும்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களோட கருத்துக்கள் கமெண்டா பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுவாமியாரை பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்டா போட மறந்துடாதீங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சோ गाइस அவ்வளவுதான். நான் இங்க இருந்து கிளம்ப போறோம். இன்னொரு வீடியோல பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஆஃப். லெட் மீ டேக் गाइस பை. உங்களுக்கு வந்து என்ன பார்க்கலாம், பேசலாம், பயப்படாதீங்க. என்கிட்ட பேசினா உங்களுடைய எண்ணங்கள்லாம் நான் கொடுப்பேன். ₹1 காசுக்காக போக மாட்டேன். வாங்க எங்க கூட வாங்க, எங்கிட்ட பேசலாம். எங்கிட்ட காசு எல்லாமே திரும்ப கொடுத்தேன். கண்டிப்பா. அதான் गाइस லாஸ்டா இன்னொரு விஷயம். நான் வந்து ஏதாவது காசு அந்த மாதிரி இல்லைன்னா அது சாப்பாடு வாங்கி தர்றாங்க, அது எல்லாம் வேணாம் தம்பி, எதுவுமே வேணாம் தம்பின்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். ஸோ गाइस அவ்வளோதான். டேக் கேர், பாய்.